வச்சா காப்பியா வேணும். இதே மாதிரி வேணும். பண்ணிக்கூட சரி. ஐயோ பிஞ்சிருச்சு, ரெண்டா பிச்சுட்டேன். அப்பவே நினைச்சேன், இந்த லூஸ் மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன். இங்க இவ்வளோ கருப்பு கருப்பா இருக்கு, ஃபுல்லா பிஞ்சிருச்சு. லைவா இப்போ உட்காந்து டக்க 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 டக்கன்னு பெயிண்ட் பண்ணி நான் முடிக்க போறேன். பெயிண்டிங்ஸ் இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்ட எனக்கு. Hello all, it's day 2 of transforming my room into a aesthetic room. அதாவது என்னடா அது டே விட்டு டே பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலி நான் கொஞ்சம் சோம்பேறி. நான் வந்து ஒரே நாளில் எல்லாத்தையும் முடிப்பேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் முடிப்பேன். ஸ்டார்டிங்கில் இந்த ரூமில் நான் டே 1ல் பேசினதுக்கும் இப்போக்கும் இந்த ரூமுக்கு நிறைய வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் இப்போ நான் அப்படியே சுற்றி வரேன், இங்கே பாருங்களேன், அப்படியே சுற்றி வரேன். இந்த ரூமில் என்னைய சுற்றி ஒரு பொருளும் இல்லை. இங்கே ஒரு பொருள் இல்லை, இங்கே ஃபுல்லாக ஃபேன்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ் தான் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக கர்டைன்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம கர்டைன்ஸ் இப்போ மாட்டினதை நான் அப்போவே சொன்னேன். அப்புறம் இந்த சைடு வந்து புள்ளிக்கோலம் ஏரியா, இது வந்து அந்த இடத்துல புள்ளிக்கோலம் வந்து கபோர்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இங்கே நம்ம புள்ளிக்கோலம் வரைய போகிறோம். என்னோட பெயிண்ட் ப்ரஷ் காண போயிடுச்சா? ஐயோ மை காட், என்னோட பெயிண்ட் ப்ரஷ் இங்கே இருக்கு. பதறிய காரியம் சிதறும் அப்படின்னு சொல்லுவாங்க, பதறாத காரியம் சிதறாது. இப்போ இது எதுக்கு என்கிட்ட சொல்ற? பார்த்தீங்களா, பதத்தட்டில் தேடின டூத் ப்ரஷ், பெயிண்ட் ப்ரஷ் கிடச்சிடுச்சு. ஓகே, இது நான் போயிட்டு வாஷ் பண்ணிட்டு வந்து உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ நம்ம வந்து வரைய தொடங்கலாம். இப்போதைக்கு இந்த பார்ட்டை வந்து நான் முடிச்சிட்டேன். இந்த பார்ட்டு எனக்கு கேமராலேருந்து பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா ஒரு மாதிரி தெரில, ப்ரௌனிஷ்க்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. திருப்பியும் இந்த இடத்துக்கும் அதே மாதிரி அப்படியே ரெப்ளிகா மிரர் இமேஜா என்ன சொல்லுவாங்களே, ஏதோ சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஃப்ளிப்பு பண்ணுறேன் நான். அம்மா எனக்கு டயர்டாயிடுச்சு. அம்மா சில்லுன்னு மோர் கொடுத்துருக்காங்க. பிரேக் டைம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நான் பெயிண்ட் வைக்கிறேன், எனக்கு வாசல்ல கலந்து கொடுத்துறியா? எங்களை யாருக்கும் வெள்ளை போட்டு தர மாட்டேன். எக்ஸ்ட்ரா கேட்பேன், 5000 rupees கேட்பேன். முதல்ல ஜிபேல ஒரு 5000 ரூபாய் அமுச்சு விடு. கூலி சார்ஜ், லேபர் சார்ஜ். என்னால தாண்டி நீ வரையவே ஆரம்பிக்கிற, அதை நானே வரைஞ்சேன். யார் நீயா? நீ வரைவையா? எனக்கு கோலம் போட தெரியாதா? இது கொஞ்சம் ஹாஃப்ஸ் வந்து போயிட்டு இருக்கு, ஹாஃப்ஸ் வந்து முடிக்க போறேன். முடிச்சுட்டேன். இப்போ இதுக்கு நடுவில் வந்து புள்ளி வைக்கிறது மட்டும்தான் என்னோட ஒரே ஜாப். ஸ்டீவ் ஜாப்ஸ் நான் தான். என்னோட ஒரே வேலை இப்போ அதான். வேர்த்துருச்சு, ஃபுல்லாக எனக்கு வேர்த்துருச்சு. ஏன்னா இப்போ இந்த ஏரியாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சரி கொஞ்சம் எஃபெக்ட் கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ப்ரௌன்ஸாக என்னமோ கொடுத்து வச்சுருக்கேன். கேமராஸ்லேருந்து பார்க்க லைட்டாக ஒரு மாதிரி தான் இருக்குது, பட் நேரில் பார்க்க நல்லா இருக்குது. கேமராலேயும் இவ்வளோ கேவலமாக இருக்குதுன்னு தெரில. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஒயிட் வால் பின்னாடி இருக்குல்ல, இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஹவு வி ஆர் கோயிங் டு யூட்டிலைஸ் அப்படின்னா, நான் வந்து வரைஞ்ச ஒரு சில ஓவியங்களை வச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். இது வந்து காஞ்சனா ஆண்டி, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். இது வந்து சின்சிலா ஆண்டியா, அந்த ஜாரி பவன் சன்சனன் ஆண்டி. இது வந்து நம்ம ரேடியன்ட் ஏதோ இது நைட்ல க்ளோ ஆகும் அந்த மாதிரி ஒரு பெயிண்ட். இது வந்து இந்த செராமிக் கோன் வச்சு ட்ரை பண்ண ஒரு ஆர்ட். இது வந்து இந்த ஒரு பெயிண்டிங் ட்ரை பண்ணி அது ஃப்ளாப் ஆகி அதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ண ஒரு பெயிண்டிங் தான் இது. இதெல்லாம் நம்ம இப்போ இப்போ வந்து மார்க்கிங்ஸ் நடக்க போகுது. மார்க் பண்ண போறோம் இப்போ நம்ம. என்னம்மா கீழே நான் தள்ளி விடுறேன், நீ கீழே போடுற, எல்லா நேரமும் நடக்குது. ஓகே, இப்போ மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டேன். இப்போ ஒட்டுறது மட்டும்தான் வேலை. பின்னாடி கிரிப் டேப்லாமும் போட்டாச்சு. சேர்ல ஏறி சாகசம் பண்ண போறேன். இப்போ காஞ்சனா ஆண்டிய ஒட்டிட்டேன். தம்பியே இங்க ஒட்டலாமா? சரி, தம்பியே இங்க ஒட்டிடுறேன். கொஞ்சம் கோணலா இருக்கும். அடுத்த இவனை ஒட்டுவோம், சின்சிலா ஆண்டி.
இதையும் ஒட்டி வச்சு எடுத்தேன். அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி ஒன்று ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஐடியா. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோ என்ன ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன். இது நானும் எங்கள் அம்மாவும் வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷன், ஒன் ஆஃப் தி நெய்பர்ஸ் வந்து கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து என்ன பண்ணியிருந்தேன், இது யாருன்னு தெரில, இது பின்னாடி யாருன்னு தெரில எனக்கு. நான் கரெக்டாக ஃபோட்டோ எடுக்கும்போது பாவம் பின்னாடி வந்துட்டாரு. முடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி குட்டியாக, நானும் குட்டி, அம்மா என்னை தூக்கி வச்சிருக்காங்க. இப்போ நான் வந்து எங்கள் அம்மாவை தூக்கி வச்சுக்கலாம் போல. இது நான் அந்தளவு ஹைட்டாக இருக்கிறேன், நான் அவ்வளோ குட்டியாக இருந்தேன், அம்மா தூக்கி வச்சிருக்காங்க. அந்த ஃபோட்டோ இது. நான் உங்களுக்கு இன்னொன்று காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து எங்கள் அக்கா வரைஞ்ச ஒன் ஆஃப் தி டிராயிங். எனக்கு வந்து இது நான் வந்து எங்கள் அம்மா வயிற்றுல இருக்கும்போது எங்கள் அக்கா வரைஞ்ச ஒன் ஆஃப் தி இது பென்சில் டிராயிங். அதை வந்து என்ன பண்ணாங்க, ஃப்ரேம் போட்டு வச்சுருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா. ஸோ எனக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்துருச்சு, ஐ நம்ம அக்கா மட்டும் வரைகிறாளே, நம்மளும் வரையணும். இப்போ இவ்வளோ டிராயிங் வரைஞ்சி கேன்வாஸில் செவுத்துலேயே ஒட்டுற அளவுக்குலாம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனால் அப்போது நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த ஏஜ் தான் இருக்கும். நான் ஃபோட்டோ ஃப்ரேம் காமிச்சேன்ல, அந்த அளவுக்கு தான் நான் இருந்திருப்பேன். அதே இதுதான் நான் வந்து எங்கள் அக்கா மாதிரியே வரையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ எழுதியிருக்கேன். எஸ் அம்மு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன். வருஷம் டேட்லாம் போட்டிருக்கேன். அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, எங்கள் அப்பா இதை ரிமூவ் பண்ணி உள்ள நான் வரைஞ்சதை ஃப்ரேம் போட்டு வச்சிட்டாரு. ஏன்னா எங்க அப்பா ரொம்ப நல்லவர். இதுவும் நல்ல ஒரு மெமரி தான் ரெண்டுமே. அதனால இது இங்கே ஒட்ட போகிறோம். இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. சரி, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். என்னோடைய ஃபஸ்ட்டு டிராயிங், என்னோட ஃபஸ்ட்டு டிராயிங் வந்து நான் இங்கே ஒட்டுவேன். இப்போ இதை ஒட்டிடலாமா? சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. இப்போ இதே மாதிரி அங்கே ஒட்டிடலாம். ஸோ ஃபைனலி திஸ் இஸ் த வால் விச் ஹவ் மேட். நான் தான் இதை உருவாக்கினேன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட ஒரு சப்ஸ்கிரைபர் எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தது. ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல வந்து லைக் ஏதோ ஒன்று இன்கம்ப்ளீட், ஏதோ ஒன்று மிஸ்ஸிங் ஆகிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல், ஏதோ ஒன்று இடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். இன்னும் ஃபோட்டோஸ் கொஞ்சம் வேணும் அப்படின்னு தோணுது. ஸோ இப்போ ப்ராப்ளம்ஸ் ஆஃப் இந்தியாவே என்னன்னா, அந்த இடத்துல வந்து இப்போ எனக்கு என்ன சொல்கிறது, சரியாக இடத்துல வந்து நிறைய டிராயிங்ஸ் வேணும், இன்னும் பிக்சர்ஸ் வேணும்னு தோணுச்சு. பட் என்கிட்ட பிக்சர்ஸ் அவ்வளோவா இல்லை, பெயிண்டிங்ஸ் தான், கேன்வாஸ் தான் நிறைய இருக்குது. பட் அதுலேயும் நான் பெயிண்ட் பண்ணலன்றதுனால லைவாக இப்போ உட்காந்து டக்குன்னு பெயிண்ட் பண்ணி நான் முடிக்க போகிறேன். பெயிண்டிங்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, ஏதோ வந்துட்டு இருக்கு. ஐயோ, ஏன் ஆக்சுவலி இது கலப்பு பெயிண்டிங்காக இருக்குங்க. ப்ளூவில் போயிட்டு பிங்காக இருக்குது அங்கங்கே. இது என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ எனக்கு. இதை இப்போ உட்காந்து வரைஞ்சி முடிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம அந்த கேப்ல வந்து செட் பண்ணிடலாம். Okay, so this is day 3 of transforming my room into an aesthetic room. I felt that இந்த ஏரியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இலைலாம் நம்ம போட்டு அது என்னன்னு தெரில, அது சீடு தான் நட்டு வைக்கிறதா என்னன்னு சொல்லிட்டு I have no idea. அது அப்படியே இங்கே மாட்டி விட்டேன், இலைலாமும் போட்டிருக்கேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ரொம்ப ராவாக பிளண்ட்டாக எல்லா பொருளும் இருந்து குப்பை மாதிரி இருந்த இந்த இடமே வந்து ஹவுஸ் இஸ் ஜஸ்ட் அ ப்ராப்பர்ட்டி பட் ஹோம் இஸ் அன் எமோஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூமாக இருந்ததை சம்திங் ஏதோ என்னென்னமோ பண்ணி அப்படியே எமோஷனோட கலந்து ஒரு நல்ல வைப்ஸ், குட் வைப்ஸ் கிடைக்குது எனக்கு இந்த ரூம்லேருந்து. அதோட நான் ரொம்ப ஹாப்பி, இது மாதிரி கிடைக்குது அப்படின்ற போது ஃபீலிங் குட், நல்லா இருக்கு. இப்போ நம்ம ஃபேரி லைட்ஸ்க்கு தான் வந்து சிக்க உடச்சிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இன்னும் கூட இந்த ரூமுக்கு ஒரு நல்ல ஒரு வைப்ஸ் கொடுக்கறதுக்காக ஃபேரி லைட்ஸ் வந்து நான் போடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா எனக்கு ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. ஐயோ, பிஞ்சிருச்சு, ரெண்டா பிச்சுட்டேன். இப்பவே நினைச்சேன், இந்த லூஸ் மாதிரி இருக்கும் போதே நினைச்சேன், இங்க இவ்வளவு கருப்பா இருக்கு, ஃபுல்லா பிஞ்சிருச்சு. அப்போ இது போட்டா எரியாதா? எரியுது. அப்போ இது சேர்த்து வச்சா எரியாதா? முடிச்சு போட்டு விட்டுறலாம் ரெண்டுத்துக்கும். இனிமேல்ட்டு நீங்க 2 பேர் தான் ஜோடி, முடிச்சு போடுறவங்க 2 பேருக்கும். எரியல. அப்போ என்ன பண்ணும், டைரக்டா இதுக்குள்ளேயே சொருக்கி பார்க்கலாமா? எரியல, அதுக்குள்ளேயே சொருக்கிட்டேன். ஐயோ, இதெல்லாம் வீட்டுல ட்ரை பண்ணாதுங்க, சுவிட்ச் போர்டு வெடிச்சிரு போகுது. அப்போ வேஸ்டா? இப்போ என்ன பண்றது? லெஃப்ட்
ஜெப்டோல ஆர்டர் போட்டுடலாமா பேசாம? ஜெப்டோல நான் ஆர்டர் போடுறேன். ஓகே, நான் ஃபைனலி நான் வந்து ஜெப்டோல ஆர்டர் பண்ணேன். அந்த ஃபேரி சீரியல் பல்ப் வந்து வந்துருச்சு. 10 மீட்டர்ஸ் லென்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. காப்பர் ஒயருன்னாங்க, அலுமினியம் ஒயர்ல வந்திருக்கு. அலுமினியமா என்னன்னு தெரியல. எது சரி, ஏதோ காப்பர்னாங்க. ஏதோ வித்தியாசமா இருக்குது கலர். பரவாயில்ல. யூஎஸ்பி, அதே யூஎஸ்பி கனெக்ஷன் தான். அதனால கொஞ்சம் ரேட்டு கூடுதலாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை பிரித்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ எடுத்தாச்சு. அப்போ இதை வந்து இங்கே சொருகிடுவோம். இந்த இடத்துல என்னோட பழைய ப்ராடக்ட், என்னுடைய பழைய சீரியல் லைட்டுக்கு வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்திட்டு இப்போ இந்த இடத்துல இதை வந்து சொருகிடுவோம். ஓகே, நீ போராசா, நீ வாராசா. இப்போ நீ இவனை இங்கே சொருகிடு. இவனை அப்படியே லைனாக எடுத்துட்டு இப்போ இந்த ஏரியாவில் அப்படியே இங்கே கொஞ்சம் தஞ்சைகளே ஓகே மாட்டிடுவோம். வெயிட் அண்ட் சி. செமையாயிடுச்சுல. இப்போ இடமே ஒரு மாதிரி ட்ரீமியா ஆயிடுச்சு. ரொம்ப அழகா இருக்கு. ஃபைனலி மாட்டியாச்சு அப்படின்ற போது மனசு கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஓகே, நம்ம பெயிண்டிங்ஸ்லாம் தூங்கல, ஒரு இடத்துல தூசு தட்டுற மாதிரி இல்லை. செவுத்துல 4 பேர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தூசு தட்டுற மாதிரி தான் இருக்கே தவிர உள்ள வந்து பூட்டி வச்சு அந்த மாதிரி இல்லாம ஓகே நல்லா சூப்பரா அழகுபடுத்திருச்சு அப்படின்றத நடக்கும்போது கொஞ்சம் ஹார்ட் லைட்டா இருக்கு. பட் இந்த வாழை நம்ம அப்படியே விட்டுற முடியாது. அந்த வாழை எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாழை கை வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைச்சேன். பட் மினிமலா அதாவது பண்ணி, ஏன்னா ஆல்ரெடி இந்த வால்பேப்பரே ஏஸ்தட்டிக்கா இருக்கிறதுனால சரி மினிமலா அதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் அந்த லீவ்ஸ் வந்து மேலேருந்து இங்கே அழகா அட்டாச் பண்ணிட்டேன், ஒரு கிளைம்பர் மாதிரி. அடுத்த வந்து என்ன அப்படின்னா ஓவர் ஹியர் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு இது தெரியும். இது ஏதோ பிளான்ஸ் போட்டு வளர்க்குறது போல் இருக்கு. ஸோ அந்த மூலையிலையும் உங்களுக்கு தெரியும் இந்த ஒருத்தன். அது வந்து எதுக்கு அப்படின்னா அதோ செடி போட்டு வளர்க்க போல. நான் அது சரி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டேன். இப்போ அடுத்த ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் தான் பண்ண போறோம். அது வந்து என்ன அப்படின்றத சொல்றதுக்கு முன்னாடி நான் முதல்ல மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துடுறேன். எதுக்கு அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் ட்ரீமே ஆக்கிரும். அவன் அமேசான்ல வந்து இது ஒரு 120 ருபீஸ்க்கு கஸ்டமைஸ் பண்ணி விற்பாங்க. பட் எல்லாத்தையும் நம்மளே பண்ணலாம், எதுக்கு வந்து வீணா காசு செலவு பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானே இப்போ வந்து இதை பண்ண போறேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த 7000 ஒரு த்ரெட்டு, இது டொய் நூல் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம், நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியாது, ஒரு டொய் நூல், சிசர்ஸ். ஸோ இப்போ முதல்ல மெஷர்மெண்ட்ஸ் எடுக்க போகிறோம். இப்போ அப்படியே இதை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு வந்துடுறேன். ஓகே, இந்த யூ வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இப்படி வந்து இந்த சைடு இந்த ஆணியில் வந்து முடிச்சு போடணும். இப்போ அதான் என்னோட எய்மு. இதெல்லாம் நான் என்ன லூசுத்தனமாக நல்லா இருக்கிற செவுத்தை நாசமாக்கிட்டு இருக்கே பக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ. நான் வந்து நாசமாக்குற மாதிரி எனக்கு தெரியல. நான் இதையும் வந்து என்னோட செக்லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். இப்போ நான் சொல்கிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே கீழே கடுத்தம்பி. ஓகே, ஸோ பேசிக்கலி நானும் எங்கள் அக்காவும் மாலுக்கு போயிட்டு இந்த ஃபோட்டோ பூத்தில் எடுத்த சம் ஆஃப் தி ஃபோட்டோஸ் வந்து எங்ககிட்ட இருக்குது. இது நானும் எங்கள் அக்காவும் மாலுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு எடுத்த ஃபோட்டோ. இது வந்து நாங்கள் 2025, அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த ஃபோட்டோ 2 காப்பி என்கிட்ட இருக்குது. அப்புறமா இது நம்ம ஜெனி அக்கா, சாரு அக்கா, நிம்மி அக்கா வாங்கி கொடுத்த அந்த கேமராவில் ஃபேமிலியாக எடுத்த ஃபோட்டோ ஒன்று இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுல ஒட்ட போறோம். ரெண்டு வால்வுமே எனக்கு ஆக மொத்தம் செம ஹாப்பின்னு சொல்லுவேன் நான். உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதோ இந்த வால் இது ஒரு விதமான ஒரு அழகு அப்படின்னா இது வந்து ஒரு விதமான அழகா இருக்குது. ஸோ 2 வாலுமே வந்து ஈக்குவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு இப்போதான் மனசு கொஞ்சம் நிறைவாக இருக்குது. Daddy's home. பார்க்கவா? ஏய், இத எடுத்து இங்க மாட்டிப்பியா? ஆமா, இதெல்லாம் புதுசா வாங்குனியா? ஆமா, நல்லா இதுல வாங்கினேன். எங்க டிமார்ட்ல வாங்கினேன். பாத்தியா? அம்மா, இருக்கும்போது எப்படிலாம் பண்ணதே இல்லைம்மா. எத்தனை நாளா சொல்லிட்டு இருப்பேன். நீ அழகா இருக்குடி. இது நல்லா இருக்கா? ஏய், நம்ம போட்டோஸ். ஆமா. அது என்ன 60
16/6/2025. அதில் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்த போது கீழேயே டேட்டும் சேர்ந்து வந்துச்சு. 2 காப்பி கொடுத்தாங்க, அதிலே வந்துச்சு. ஃபோட்டோஸ் ஃபுல்லா நம்ம தான் இருக்கோம். அது அமேசானில் விற்பான், அது மாதிரி பண்ணேன். அழகா இருக்கு. இது கிளிப்பு மாதிரி. கிளிப்பு மாதிரி. அந்த கிளிப்பு வாங்க அமேசான்ல. இது என்னது? இது புதுசா வாங்குனியா? இது இருந்துச்சு, எங்க இருந்துச்சுன்னு தெரியல. ஏதோ குருவி கூடு அந்த சைடுல பாரு. கோலம். மாஸ் கம்பி கோலம். ஆமா. என்னன்னு பாரு, ஸ்டிக்கரா ஒரிஜினலா அரைச்சிருக்காமா, அவையமா ஸ்டிக்கரோட செமையா இருக்கு முடி. இது என்ன பேசி? அக்ரிலிக். செமையா இருக்கு. அங்க பாரு. நீ சொல்லிட்டு இருந்தே இந்த வால் எத்தனை நாள் தெரியுமா சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரி வால் பண்ணணும். என் வீட்டுக்கும் வந்து பண்ணி கொடுறீன்னு கேட்டேன். பண்ணி கொடுப்பாங்க. செமையா இருக்கு. இங்க பாருங்க, வாவ், இந்த காஞ்சனாக்கா பெயிண்டிங். அதாவது நான் இப்போ வரைஞ்ச பெயிண்டிங் நடுவில் என்னோட ஃபர்ஸ்ட் பெயிண்டிங். செம்மையா இருக்கு. இதுல ஒரு பெயிண்டிங் புதுசு எதுன்னு கண்டுபிடிக்கும். உட்காந்து அவசரமா 1 ஹார்ல வரைஞ்சேன். செம்மையா இருக்கே. இங்கே எவ்வளவோ டிராயிங் ஏஸ்தட்டிக்கா அழகா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வருமா? இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வருமா? இது அதை விட மாஸ். 2017, இது வந்து 2011. நல்லா இருக்கா? இதை எடுத்து நடுவுல மாட்டிருக்கணும். லேசி. நல்லா இருக்கு. செம்மையா இருக்கும். தேங்க்ஸ். கியூட்டா இருக்கு. ஏய், இது எனக்கு வாங்க ஆட்டே போட்டியா? ஆமா. Cool, ஆட்டே போடுற அசிங்கமா இல்ல. இல்ல. ஏய், ஆட்டே மா, இவ ஆட்டே போடுறதாமா கூட்டி காமிச்சிருக்கா. அம்மா, இது எனக்கு வாங்க, நம்ம ஆட்டே போட்டோமாங்க. நீ சொல்ல வாங்கினா ஆமானா இது ஆட்டே போட்டாச்சு. 160 ரூபா கடையில் வாங்கினேன் கர்டைன்ஸ். 120 ரூபா. 120 ரூபா கட்டு. வாவ், பரவாயில்ல. 120 ரூபாயா? இல்ல ரெண்டும். ஓகே, ரொம்ப அருமையா இருக்கு. வாழ்த்துக்கள். இதே மாதிரி எங்க ரூம் உன்கிட்ட காமிச்சிருக்கவே கூடாது, கூப்பிட்டு ரெடி பண்ணணும். இப்போ அதான் வேணும் எனக்கு. இதெல்லாம் பொருளை திருப்பி கொடுக்குற இன்னும் டாஸ்க் முடியாது. பெயிண்டிங்லாம் பண்ணிட்டா. இது மாதிரிலாம் பண்ணி எனக்கு இதே மாதிரி மாறி டீ அடிச்சா காப்பியா வேணும். இதே மாதிரி வேணும். வைக்கலாம். பண்ணி கொடு. சரி. பண்ணி கொடு. பண்ணி கொடு.